சென்னையில் உள்ள நடிகர் இமான் அண்ணாச்சியின் வீட்டில் 42 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எப்போதும் நடமாடும் நகைக்கடை போல் வலம் வரும் நடிகர் இமான் அண்ணாச்சி வீட்டின் கதவு உடைக்கப்படவில்லை, பீரோ உடைக்கப்படவில்லை. ஆனால் நகை மட்டும் காணாமல் போயுள்ளது. வழக்கம் போல் நடைபெறும் கொள்ளை போல் இல்லாமல் இமான் அண்ணாச்சி வீட்டில் இந்த வினோதம் அரங்கேறி இருக்கிறது. பூட்டிய கதவு உடைக்கப்படாமல் எப்படி நடந்தது இந்த கொள்ளை சம்பவம்? பூஜை, காக்கி சட்டை உள்ளிட்ட திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி மற்றும் பல விளம்பர படங்களில் நடித்து வரும் இமான் அண்ணாச்சி சென்னை அரும்பாக்கம் வெங்கடகிருஷ்ணன் தெருவில் குடும்பத்தோடு வசித்து வருகிறார். இந்த நிலையில் அவர் இன்று அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் அளித்துள்ள புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த புகாரில் புனித வெள்ளி அன்று தனது வீட்டில் பீரோவில் வைத்திருந்த 42 சவரன் நகை காணாமல் போய்விட்டதாக கூறியுள்ளார். அன்று மாலை நண்பரை பார்ப்பதற்காக வெளியே சென்று விட்டதாகவும், அதன் பிறகு அடுத்தடுத்த நாட்களில் படப்பிடிப்பின் காரணமாக பிஸியாக இருந்ததால் நகையை பார்க்க முடியவில்லை என்றும் கூறியுள்ளார். செவ்வாய்க்கிழமை ஓய்வாக இருந்தபோது பீரோவை பார்த்தபோது அவை காணாமல் போயிருந்ததாக இமான் அண்ணாச்சி கூறியுள்ளார். நகை காணாமல் போன தினத்தில் இருந்து இன்று வரை வீட்டில் அவரது உறவினர்கள் இருந்து வருவதாக கூறிய அண்ணாச்சி, வீட்டு கதவு உடைக்கப்படவில்லை, பீரோ உடைக்கப்படாமல் நகை மட்டும் காணாமல் போயுள்ளதாக தெரிவித்துள்ளார். 20 சவரன் செயின், 15 சவரன் பிரேஸ்லெட்டு, 4 மோதிரம், ஒரு வாட்ச், இது எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 41.5 சவரன் வரும். அது காணோம். இருந்தாலும் வீட்டில் ஆட்கள் இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே ஆட்கள், என்னுடைய அண்ணன் பசங்க 2 பேர், அவருடைய ஒய்ஃபு, வேலை செய்கிற 2 பேர், இவங்க எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. இது யாருடைய பார்வையை மீறி இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. வீட்டில் இருந்த அனைவருமே உறவினர்கள் என்ற அவர் யார் மீது சந்தேகப்படுவது, அப்படி யார் மீதாவது சந்தேகப்பட்டால் அது தவறாக முடிந்துவிடும் என்ற அச்சத்தில் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக கூறியுள்ளார். சந்தேகம் அப்படின்னாலே இது யார் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு யோசிச்சுட்டு இருக்கிறேன், தவிர யார் மேலேயும் தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இல்லை. சந்தேகப்பட முடியாது, ஏன்னா இருக்கிற எல்லாருமே உறவுகள். அதனால் கூடிய விரைவில் கண்டிப்பாக அதை மீட்டு தருவாங்கன்னு நம்புகிறேன். இருக்கு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக கிடைக்கும். நடிகர் இமான் அண்ணாச்சியின் புகாரை தொடர்ந்து அரும்பாக்கம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.